இந்த வீடியோ எப்படி இருக்குன்னா, நீங்கள் இந்த மலையில் போகிறப்ப நான் பார்க்குற எல்லா விஷயத்தையும் நீங்கள் பார்ப்பீங்க. அது விஷுவலாக பார்க்குறப்ப நீங்களே போன ஃபீல் கொடுக்கணுன்னு தான் இந்த வீடியோ பண்ணுறேன். ஸோ எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. காய்ஸ், நம்ம ஏற்காடு ஹில்ஸ் ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இங்கேருந்து ஆரம்பிக்குது, வாங்க பார்க்கலாம். நமக்கு முன்னாடி ஒரு பைக் ரைடர் போயிட்டுருக்காரு, சாரி நின்றுட்டுருக்காரா. இதான் முதல் கொண்டு யூசி வளைவுன்னு நினைக்கிறேன். ஆக வேறு லெவல் பண்ணலாம் இந்த வீடு. ஏற்காடு பைக் ட்ராவலிங் பண்ணி போயிட்டுருக்கோம். செக் போஸ்ட் தாண்டியாச்சு. இப்போ செக் போஸ்ட் இருந்துச்சு, அது தாண்டியாச்சு. அதை தாண்டி போயிட்டுருக்கோம். ஆட்டோலாம் மேலே வருதுல்ல. எல்லோரும் பைக்கில் ட்ராவல் பண்ணுறப்ப கண்டிப்பாக முக்கியம் ஹெல்மெட். கண்டிப்பாக ஹெல்மெட் போட்டு ட்ராவல் பண்ணுங்கள். ஹெல்மெட் போடாமல் கண்டிப்பாக எங்கேயுமே ட்ராவல் பண்ணாதீங்க. நான் சொல்லிட்டேன், நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இந்த பாருங்களேன், சைக்கிள் மேலேருந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறேன் எனக்கு. ஐயோ, இதெல்லாம் பார்க்காம என்ன லைஃப்டா. இதான் ஏற்காடு. எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வராங்கல்ல. ரொம்ப முக்கியமான இடம். இங்கே தான் பார்த்திங்கன்னா நிறையா ஆக்சிடெண்ட்லாம் நடக்கும். ஸோ ஆனால் இங்கே ஒரு சரியான வியூ ஒன்று இருக்குது. அந்த மாதிரி ஒரு வியூ சரியான வியூ. நம்மள மாதிரியே பைக்கில் அந்த ட்ராவலர்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ மூணாவது கொண்டை ஊசி வளைவு. மொத்தம் 20 இருக்குது.
14வது கொண்டை ஊசி வளைவு. ஒவ்வொரு கொண்டை ஊசி வளைவும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. நம்ம ஒரு எப்படி சொல்கிறது, ஸ்கூல் படிக்கிறப்போ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்போ ஒரு மாதிரி இருக்குல்ல, அது மாதிரி இதுலேயே ஒரு மாதிரி நல்லா இருக்குது. இப்போ பஸ் ஒரு ட்ரெயினிங்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு. உண்மையாக சொல்லணும்னா பஸ் டிரைவர்லாம் வேறு லெவலுங்க. இந்த ஹில்ஸில் எப்படி ஓட்டுறாங்க தெரியுமா? வந்துட்டோம் ஏழாவது கொண்டை ஊசி வளைவு வந்துட்டோம். ட்ராவலர்ஸ்லாம் பாருங்க மாஸ்க் பண்ணுறாங்க. நம்மளும் இது மாதிரி ஒரு நாள் பெரிய ட்ராவலராக வந்து காட்டுவோம். ஆல்ரெடி பெரிய ட்ராவலர் தான் சொல்லிக்கலாம் நம்மளும். பாருங்கள் பாய்ஸ்லாம் இங்கே ஜாலியாக ஃபன் பண்ணிகிட்ருக்காங்க. இதுவும் ஜாலியாக இருக்குல்ல. இது சரியான 12 கொண்டை ஊசி வளைவுக்கு அப்புறம் ஒரு கோயில் ஒன்று வந்திருக்கு. இருக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம 13வது ஏர்பின் கிட்ட போயிட்டுருக்கோம். ஷார்ப்பாக இருக்குது. இந்த ஏர்பின் மின்லாம் போகிறப்போ ரொம்ப ஜாக்கிரதையாக வண்டி ஓட்டணும். ஏன்னா இங்கே தான் கரெக்டாக அந்த ஒரு மாதிரி ஏஜ் பாயிண்ட்லாம் இருக்கும். ஸோ ஓகே, பி கேர்ஃபுல். 14வது கொண்டை ஊசி வளைவு. அங்கே பாருங்க நம்ம ட்ராவலர் வந்து அவங்க எப்படி பாருங்க பொருளாக அண்ணா அதிகம் காடுன்னா என்ன ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக இருக்குது. வீடுலாம் இருக்குது மேலே ஈரோட நீர். கரெக்டாக 18 ஏர்பின் வாங்க. இன்னும் 2 கொண்டை தான் இருக்குது. 2 ஏர்பின் பண்ணி தான் இருக்குது. கிட்ட போயிட்டுருக்கோம். லாஸ்ட் ஏர்பின் பெண்ட் 2020 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஏர்பின் பெண்ட்லாம் முடிஞ்சிச்சு. ஏற்காடு மேலே வந்துட்டோம். ஏற்காடு மேலே வந்தாச்சு. இங்கே எல்லாத்துலேயுமே செம க்ரௌடாகவே இருக்குது. நெக்ஸ்ட் எங்கே போகணும்னு தெரியல, பார்ப்போம். இதுதான் இங்கே நாங்கள் ஃபஸ்ட் டைம்லாம் வந்தப்போ நான் இங்கே சாப்பிட்ருக்கேன். எனக்கு தெரிஞ்சு இந்த ஹோட்டல் தான். அப்போ நாங்கள் சாப்பிட்றப்ப இந்த ஒரு ஹோட்டல்லாம் இருந்துச்சு. நான் சொல்கிறது ஒரு 10 இயர்ஸ் பேக்கு. நான் ஏற்காடு டவுனுங்கோ பாருங்க. இந்த வீக்கெண்டில் வந்தால் இங்கே ரூம் கிடைக்கிறது கஷ்டம் போலேயே. ரூம் தான் தேடி போயிட்டுருக்கோம். பார்ப்போம் எந்த ரூம் கிடைக்குதுன்ட்டு.
மேக்ஸிமம் வர்றவங்க இந்த திங்கள் செவ்வாய் புதன் அது மாதிரி வாங்க. வீக்கெண்டில் வந்தீங்கன்னா அதுவும் ஃபெஸ்டிவல் டேஸ்லாம் வந்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் போல இருக்குது இங்கே ரூம்லாம். ஆனால் ஒரு 3-4 ரெசார்ட் போட்டேன், எல்லாமே ஹவுஸ்ஃபுல்லுன்ட்டாங்க. ஆனால் கிளைமேட் நல்லாயிருக்கு. அது சொல்கிறீங்களே, அது செம்மையாக இருக்குது. நல்லா சின்னதான காற்றுலாம் அடிச்சிட்ருக்கு.